திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்டக்குழு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமூர்த்தி அணையிலிருந்து தாராபுரம் வட்டத்தில் உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து உப்பாறு பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் இல்லாத உப்பாறு படுகைக்கு தண்ணீர் திறந்துவிடும் பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள பாசன விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், எனவே திருமூர்த்தி அணை பாசன விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து இன்று திருமூர்த்தி நீர்த்தேக்கத்தை திட்டக்குழு தலைவர் மெடிக்கல் பரமசிவம் தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது உப்பாறுக்கு தண்ணீர் திறந்து விடுவதை ஏற்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் திருமூர்த்தி அணை விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவித்தனர். இதுகுறித்து திருமூர்த்தி அணை நீர்த்தேக்க திட்டக்குழு தலைவர் மெடிக்கல் பரமசிவன் கூறும்போது, கடந்த சில ஆண்டுகளாக மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வருவதால் திருமூர்த்தி அணையில் உள்ள பாசன நிலங்களுக்கே முழுமையாக தண்ணீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், PAP திட்டத்துக்கு சம்பந்தமில்லாத உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் வழங்க கோரிக்கை வைத்து வருகிறார்கள் என்றும், திருமூர்த்தி அணையின் நீர்பிடி பகுதியில் மழை பெய்து வெள்ளக்காலங்களில் திருமூர்த்தி அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் போது மட்டுமே உப்பாறு அணை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியும் என்றார். வழங்கியிருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த உப்பாறு அணைக்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பாசனத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை அரசு முழுமையாக அறிவித்து விட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறோம். இந்த வருடம் 2வது மண்டலம் பாசனமும் 3வது மண்டல பாசனமும் நடைபெற வேண்டும். இந்த 2 மண்டல பாசனத்திற்கும் 5 சுற்று தண்ணீர் முழுமையாக வழங்க முடியுமா என்கிற பிரச்சனை இப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது. எதிர்பார்த்த அளவுக்கு அணைகளுக்கு தண்ணீர் வராத காரணத்தால் 3 TMC தண்ணீர் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஆக எங்களுடைய பகுதி விவசாயிகளுக்கே தண்ணீர் இல்லாத பொழுது அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது எவ்விதத்திலும் நியாயமில்லை என்பதை நாங்கள் அதிகாரிகளிடத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் உப்பாறு அணை பாசனத்திற்கும் அரசுக்கும் அதை கொண்டு செல்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்.